இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு அழகான ராச்சியத்தோட இளவரசியின் நட்பு மற்றும் காதல் பத்திய அழகான கதை. நம்ம கதையோட இளவரசியோட பேர் அன்னாலீஸ். நம்ம இளவரசி அன்னலீஸ்க்கு பாட்டு பாடுறது அலங்காரம் பண்றதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதோட அவ ரொம்ப அழகானவள், புத்திசாலியானவள். அவ சும்மா இருக்கும் போதெல்லாம் பாட்டு பாடிட்டு இருப்பா. அது ரொம்பவே நல்லா இருக்கும். வானில் மிதக்கும் நேற்றிலா அதே நகரத்தில் எரிகா என்ற ஏழை பெண் வாழ்கிறாள். அவள் துணி தைப்பது, பாடல்கள் பாடுவது, உழைத்து குடும்பத்தை காப்பது இவற்றை செய்கிறாள். அவள் மிகவும் நல்ல மனசுக்காரி. ஆனால் கடன் காரணமாக அவள் வாழ்க்கை சிரமமாக உள்ளது. இளவரசி அன்னலிஸ்க்கு என்னதான் அரண்மனையில எல்லா வசதியும் இருந்தாலும் அவளுக்கு வெளியே போய் சாதாரண வாழ்க்கை வாழணும் என்பதுதான் அவளுக்கு ஆசை. ஒரு நாள் இளவரசியாருக்கும் தெரியாமல் அரண்மனையை விட்டு வெளியே வந்தாள். அப்போது அவள் எரிகாவை பார்த்தாள். அவள் அப்படியே இளவரசி மாதிரியே இருந்தாள். இருவரும் அதிர்ச்சியாகினர். இளவரசிக்கு ஒரு யோசனை வந்தது. இருவரும் இடம் மாறிக்கொள்வதுதான் அந்த யோசனை. இருவரும் நல்ல நண்பர்களாகிக் கொண்டனர். பின் எரிகாவும் இளவரசி அன்னலீசாக அரண்மனைக்கு செல்கிறாள். அங்கு ஒரு விருந்துக்காக அவளை பணிபெண்கள் தயாராக்கினார்கள். அந்த விழா என்னவென்றால் இளவரசி அன்னலீஸ் மற்றும் அவளுடைய காதலனின் நடன விழா ஆகும். பின் எரிகாவும் அந்த விழாவிற்கு சென்றாள். பிறகு அவள் ஒரு சேரில் உட்கார்ந்தாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு இளவரசன் எரிகாவை நடனமாட அழைத்து சென்று ஆடினார்கள். ஆனால் எரிகாவிற்கு அது பிடிக்கவில்லை. அவள் முகம் மிகவும் பதட்டமாக இருந்தது. எரிகா மிகவும் தயக்கத்தோடு இருந்தாள். அதை பார்த்து இளவரசன் அரின் அதிர்ச்சியடைந்தான். அவன் அன்னலீஸ் இல்லை என அவன் அறிந்தான். எரிகா அங்கிருந்து தப்பிக்க ஓடினாள். அவளை பிடிக்க அரினும் அவளை பின்தொடர்ந்து ஓடினான். எரிகா இளவரசனிடம் இருந்து மிகவும் கடினமாக தப்பி சென்றாள். அரண்மனையை விட்டே சென்றாள். பிறகு இளவரசியை சந்தித்து நடந்ததை கூறினாள் அன்னலீஸ். எரிகாவை சமாதானப்படுத்தினாள். இளவரசி அன்னலீஸ் அரண்மனைக்குத் திரும்பினாள். அவள் இவ்வளவு நாள் எங்கு இருந்தாள் என்பதை அனைவருக்கும் கூறினாள். அவளுடைய அப்பவை அன்பாக அணைத்துக் கொண்டாள். இளவரசன் அரினிடம் அனைத்தையும் கூறி மன்னிப்பு கேட்டாள். பின் அவள் அந்த நாட்டின் ராணியாக ஆனாள். இளவரசி அன்னலீஸ் எரிகாவைப் பற்றி அனைவருக்கும் கூறினாள். அவளை அவள் அப்பா அம்மாவிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள். எரிகாவை அன்னலீஸ் உயிர் தோழியாக ஏற்றாள். இருவரும் அன்பாக இருந்தார்கள். அன்னலீசுக்கும் ஆரினுக்கும் திருமணம் நடத்தப்பட்டது. இரு இதயங்கள் இணைந்த அந்த திருமணம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனையில் இளவரசனும் இளவரசியும் என்றும் ஒன்றாக இருப்பதாக வாக்குக் கொடுத்தார்கள். இருவரும் அழகாக நடனமாடினார்கள். ராஜ்யம் முழுவதும் கொண்டாடிய அந்த திருமணம் வரலாற்றில் மறக்க முடியாத நாளாக மாறியது. எரிகாவும் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அன்னலீஸ் மற்றும் எரிகாவின் நட்பு தொடர்ந்தது. கதையும் முடிவுக்கு வந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இளவரசி அனாயாவோட சுவாரஸ்யமான சாகச கதை. ஒரு காலத்தில் வானவில் ராச்சியம் என்ற அழகான நாடு இருந்தது. அங்கே மரங்கள் கூட பல வண்ணங்களில் பிரகாசித்தன. பூக்கள் கூட பாடும். பட்டாம்பூச்சிகள் ஒளி வீசும். அரண்மனை வைரங்களைப் போல மின்னும். அந்த ராச்சியத்தில் வாழ்ந்தாள் அழகான இளவரசி அனாயா. அவள் நல்ல மனம் கொண்டவள். எல்லோருக்கும் உதவி செய்வாள். ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நாள் நிலைக்கவில்லை. அந்த வானவில் ராஜ்யத்தில் என்றே சொல்லலாம். ஒரு நாள் வானம் சாம்பல் நிறமாக மாறியது. பூக்களின் நிறம் மறைந்தது. ஆறுகள் வெள்ளை நிறமாகிவிட்டன. மக்கள் சோகத்தில் மூழ்கினர். எங்கள் ராஜ்யத்தின் நிறங்களை யார் எடுத்தார்கள் என்று மக்கள் அழுதனர். அனைத்து மக்களும் இளவரசியிடம் அழுது புலம்பினர். அந்த அரண்மனையின் ஜோதிடர் கூறினார், வானவில் மந்திரம் மறைந்து வருகிறது. அதை மீண்டும் கொண்டுவர ஒரே வழி ரெயின்போ யூனிகானின் மந்திரக் கொம்பு. அதை கண்டுபிடித்து சரி செய்ய வேண்டும் என்றார். எனவே இளவரசியும் யூனிகானை கண்டுபிடிக்க வேண்டும் என முடிவெடுத்தாள். அதை மக்களிடமும் கூறினாள். அன்று இரவு அனாயா தனது ஜன்னலின் வெளியே ஒரு வித்தியாசமான ஒளியை பார்த்தாள். அது வானவிலின் ஒளி. அது காட்டை நோக்கி சென்றது. இது ஏதோ மந்திர அறிகுறி என்று நினைத்தாள். அவள் தனது வெள்ளை குதிரையில் ஏறி மந்திரக் காட்டுக்குள் சென்றாள். அந்தக் காடு சாதாரணமல்ல. மரங்கள் பேசின. நட்சத்திரங்கள் தரையில் மிதந்தன. ஒவ்வொரு அடியிலும் வண்ண ஒளி பிரகாசித்தது. திடீரென ஒரு மென்மையான குரல் கேட்டது. அனாயா,
எங்களை காப்பாற்று, காப்பாற்று என்று அவள் பயந்தபடியே முன்னே சென்றாள். காட்டின் நடுவில் ஒரு பெரிய கண்ணாடி ஏரி இருந்தது. அங்கே ஒரு அழகான வெள்ளை யூனிகார்ன் நின்றது. அதன் கண்கள் நீல வைரம் போல பிரகாசித்தன. ஆனால் அதன் கொம்பு ஒளி இல்லாமல் இருந்தன. நீங்கள்தானா ரெயின்போ யூனிகார்ன் என்று அனாயா கேட்டாள். யூனிகார்ன் மெதுவாக தலையாட்டியது. என் மந்திர கொம்பு திருடப்பட்டது. அதனால் உலகத்தின் நிறங்கள் மறைகின்றன. அனாயா அதிர்ச்சியடைந்தாள். அதை யார் எடுத்தார்கள்? யூனிகார்ன் வானத்தை நோக்கிப் பார்த்தது. கருப்பு மந்திர ராணி மோர்வானா தான் என் கொம்பை எடுத்தாள் என கூறியது. அனாயா யூனிகார்னுக்கு உதவ முடிவு செய்தாள். அப்போது ஏரி பிளந்து அதில் இருந்து ஒரு ஒளிரும் பெட்டி மேலே வந்தது. அதற்குள் ஒரு சிறிய வானவில் துண்டிருந்தது. யூனிகார்ன் சொன்னது, இந்த மந்திர ஒளி உன்னை வழிநடத்தும். அனாயா அதைத் தொட்டவுடன் அவளோட கையில் வானவில் சக்தி தோன்றியது. வானவில் கல்லை தொட்டவுடன் ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிந்தது. மோர்வன ராணி சாதாரண வில்லி இல்லை. அவள் அனாயாவின் காணாமல் போன அத்தை. பிறகு அவள் அந்த கல்லை பின்பற்றி சென்றாள். அனாயா கருப்பு மலைக்கு சென்றாள். அங்கே இருட்டால் சூழப்பட்ட அரண்மனை இருந்தது. அரண்மனைக்குள் எல்லா நிறங்களும் இருந்தன. சிவப்பு, நீலம், பச்சை, தங்கம் அனைத்தும் பந்துகள் போல உருண்டையாக இருந்தன. அந்த நிறங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாய உருவம் தோன்றியது. அனாயா அந்த மாய உருவத்தை பார்த்து பயந்தாள். ஆனால் அது அவளை ஒன்றும் செய்யவில்லை. மோர்வானாதான் வண்ணங்களையெல்லாம் திருடி இதுபோல் மாய உருவங்களை உருவாக்குகிறாள் என அந்த உருவம் கூறியது. அப்போது மோர்வானா தோன்றினாள். நான்தான் இந்த உலகத்திலிருந்து நிறங்களை எடுத்தேன் என்று அவள் சிரித்தாள். ஏன் என்று அனாயா அழுதாள். மோர்வானா மெதுவாக சொன்னாள், என்னை யாரும் நேசிக்கவில்லை. எல்லோரும் அழகையும் நிறங்களையும் மட்டும் நேசித்தார்கள். கோபத்தில் அங்கு இருந்த சிலைகளையெல்லாம் அவள் மந்திரத்தில் உடைத்தாள். ஆனால் அது தவறுதலாக அவள் மேலேயே பட்டு அவள் சிலையாக மாறிவிட்டாள். பிறகு அனாயாவின் யூனிகார்ன் தான் அதன் மீதமுள்ள சிறிது சக்தியை வைத்து அந்த சாபத்தை உடைத்தது. அனாயாவும் அவள் அத்தையிடம் யூனிகார்ன் செய்ததை கூறினாள். அவளும் தவறை உணர்த்து கொண்டாள். அனாயாவும் அவளோட அத்தையும் கண்ணீருடன் கட்டித் தழுவினர். அந்த நொடியில் மோர்வானாவின் கருப்பு மந்திரம் உடைந்தது. மந்திர கொம்பு வானத்தில் உயர்ந்தது. அது 7 வண்ண ஒளிகளை வெளியிட்டது. முழு ராச்சியமும் மீண்டும் நிறங்களால் நிரம்பியது. பூக்கள் மலர்ந்தன. ஆறுகள் நீலமாகின. வானம் வானவில்லால் பிரகாசித்தது. மக்கள் மகிழ்ச்சியில் ஆடினர். யூனிகார்ன் அனாயாவை பார்த்து சொன்னது, உன் இதயம்தான் உண்மையான மந்திரம். அனாயா மற்றும் யூனிகார்ன் சேர்ந்து வானவில் திருவிழா நடத்தினர். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு முழு நிலவிலும் யூனிகார்ன் வானத்தில் பறந்து வந்து ராச்சியத்தை வானவில்லால் அலங்கரித்தது. மக்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், அன்பு இருக்கும் இடத்தில் மந்திரம் என்றும் வாழும் இளவரசியும் யூனிகார்னும் நண்பர்களாக இருந்தனர். கதையும் முடிவுக்கு வந்தது.